விஜய் சேவி சார், நம்ம 75 வருஷம் நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய அரசியல் பின்னணி வந்து இந்திக்கு எதிரானது. நம்ம இன்னைக்கும் இந்தி தெரியாது போடா அப்படின்னு டிஷர்ட் போடுவோம். நம்ம அரசியலையும் இந்தி எதிர்ப்பு இது பண்ணிட்டு இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி கேள்வி நீங்க ஏற்கனவே அமீர் கான் சார் வந்த போது கேட்டீங்கன்னு நினைக்கிறேன்ல. ஆமா, எல்லா சமயத்தையும் இந்த கேள்வி எதுக்கு இந்த சார் எதுக்கு இந்த கேள்வி நாங்க என்ன கேட்கறோம்? ஏற்கனவே இந்த கேள்வி படிக்கணுமா வேண்டாமா? என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது உங்களுக்கு? எதுக்கு இந்த கேள்வி பிரஸுக்கு வந்து எதுக்கு இந்த கேள்வி முதல்ல? ஓகே கத்ரீனா, மை லாஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு சார். இல்ல எதுக்கு இந்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் திருப்பி ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஹிந்தி வேண்டாம், ஹிந்தி படிக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லவே இல்லை சார். முதல்ல ஹிந்தி படிக்க வேணாம் நம்ம சொல்லவே இல்லை சார். திணிக்க வேணாம் தான் சொன்னோம். ரெண்டு வித்தியாசம் இருக்குது சார். இங்கே யாருமே படிக்க வேணாம்னு சொல்லவே இல்லை சார். இங்கே படிக்க ஆளுன்னு கிடையாது. நீங்கள் கேள்வியே தப்பாக கேட்குறீங்க சார். அது தேவையில்லாத கேள்வியும் கூட இந்த இடத்துல. ஸோ யாருமே அது சொல்லணும் இல்லை. இங்கே படிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் தடுக்கலை. அதுக்கான விளக்கம் நம்ம பிடிஆர் சார் இடத்துல கொடுத்துட்டு பாருங்க, தெளிவாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ. விஜய் சேதுபதி ஒரு திரைப்பட நிகழ்ச்சியில பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகையாளர் கேட்கிறாரு, நீங்க இங்க ஹிந்தி நல்லா பேசுறீங்க, ஆனா தமிழகத்துல வந்து ஹிந்தி தெரியாது போடாங்க, டிஷர்ட் எல்லாம் போட்டு ஹிந்தி திணிப்பு எதிர்க்கிறாங்க, ஆனா நீங்க ஹிந்தியை நல்லா பேசுறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, ஹிந்தியை வந்து நீங்க திணிக்காதீங்க, ஆனா நாங்க ஹிந்தியை படிக்கிறோம். அவர் வந்து ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு சொல்றாரு. அதோட விஷயமா அண்ணே, ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுண்ணே. விஜய் சேதுபதி அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி அண்ணன் அதில் வந்து வில்லனா அருமையாக நடிச்சிருக்காரு. அதை போய் நான் உட்காந்து பார்க்குறேனே. எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை, நான் வந்து ஹிந்தியில் தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலாண்ணே. அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா? எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான். எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ரெண்டு கேள்வி தான் இருக்கு. இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி. ஷாருக் கானுடைய ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன், ஓன் ப்ரொடக்ஷன், அதில் போய் நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல. அவருடைய உரிமை. அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கணுமா நடிக்கட்டும், போஜ்பூரி நடிக்கட்டும், தமிழில் நடிக்கட்டும், அவருடைய உரிமை. பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா, அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்து ஆயிரும். உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவாக வருதுன்னா, இப்போ நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லாக ரெக்ரூட் பண்ணுறாங்க. அப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்கே வர்றாங்க. இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே போனால் கம்ஃபர்டபுளுங்க, லாங்குவேஜ் பேசுவீங்க, வந்து தமிழில் தான் நாங்கள் பேசணும், எங்களுக்கு வேண்டாம். இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. நாம் அந்த ரிஸ்க் எடுத்திருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதனால் என்னை பொறுத்த வரைங்கன்னா, நானும் முதல்ல இருந்து தெளிவாக சொல்கிறேன், ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க. அதனால தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்கள் சொல்றது 3 மொழி படிங்கன்னு தான் சொல்கிறோம். ஹிந்தி மொழி படிங்கன்னு மோடி சொல்லவே இல்லைங்க. கட்டாயமா தமிழ் படிக்கணும், கட்டாயமா ஆங்கிலம் படிக்கணும், 3வது மொழி ஃப்ரீ, என்ன வேணுமோ படிங்க. ஒசூர் பக்கம் போனால் கன்னடம் படிக்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கம் போனால் மலையாளம் படிக்கிறாங்க, தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க. அதை போய் நாம அவங்களை கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து, விஜய் சேதுபதி கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்பலைங்க. எங்க கருத்து 3 மொழி, 4 மொழி, 5 மொழி படிங்க, பிடிச்ச மொழி படிங்க. நாளைக்கு நீங்க குளோபல் சிட்டிசன். வெறும் 2 மொழியில எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா, எங்கேயும் போக முடியாது. 3 மொழி, 4 மொழி வேணும். ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க, பிரெஞ்சு படிங்க, ஜெர்மன் படிங்க, ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேலை பாருங்க. அதனால் விஜய் சேதுபதியோடைய கருத்தா பார்க்குறேன். இங்க யாருமே திணிக்கல. யார் திணிக்கிறாங்கன்னா, ஹிந்தி எங்கே? மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னா, 3வது மொழி ஆப்ஷனல், யாரும் திணிக்கல. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா, ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா? அது அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை. அவருக்கு டேலண்ட் இருக்கு, அருமையாக நடிக்கிறாரு. நானும் பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு வர்றேன். விஜய் சேதுபதி என்ன பார்த்துட்டு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருங்கண்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.